வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல அசோக் லேலாண்ட் பத்தி டீட்டெயிலா அனலிசிஸ் பண்ண சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அசோக் லேலாண்ட் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஜெயின் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் இப்போ அசோக் லேலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அசோக் லேலாண்டுங்கிறது வந்து கரண்டா ₹162 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல நான் பார்த்தப்ப ரெக்கார்ட் 30th ஏப்ரல் அப்போ -2.20% விழுந்துருந்துச்சு. 52 வீக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 107 to 215. ஸோ ஓவர்வியூ ஆஃப் அசோக் லேலாண்ட் டட்டா நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளாம்ஸ். ஓவரால் அசோக் லேலாண்ட் வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. 95K crore வந்து கிட்டத்தட்ட அவங்களோட மார்க்கெட் கேப்பா இருக்கு. ஸ்டாக் PE வந்து 26.4, இண்டஸ்ட்ரியல் PE வந்து 30. ஸோ இண்டஸ்ட்ரியல் PE கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 28.8%, அருமையாவே இருக்குன்னு சொல்லுவேன். லாஸ்ட் இயர்ல 29%, ஒரு பாயிண்ட் விழுந்திருக்கு. பட் ஸ்டில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 14.3% இம்ப்ரூவ் ஆகலாம். பட் அப்வர்டிங் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. புக் வேல்யூ ₹21. ஸோ 7.57 டைம்ஸ் புக் வேல்யூவோட ஜாஸ்தியா இந்த கம்பெனி இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டா 1.93% ஓவரால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பொறுத்த வரைக்கும் ₹5.63 இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல வந்து 4.23 இருந்துச்சு. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் கம்பெனி வந்து 1. ஸோ ஓவரால் லாஸ்ட் 10 இயரோட ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா 20% ரைஸ். லாஸ்ட் 5 இயரோட ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 54% கிட்ட ரைஸ். ஸோ கம்பெனி வந்து இந்த பர்டிகுலர் ஷார்ட் டியூரேஷன்ல ஒன்று என்னமோ பெட்டரா பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து பெட்டராகவே ரைஸ் ஆயிருந்திருக்கும். அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் கம்பெனி பத்தின ஒரு ஓவர்வியூ. அசோக் லேலாண்டுங்கிறது ஒரு ஃபிளாக்ஷிப் கம்பெனி ஆஃப் இந்துஜா குரூப்ஸ். ஸோ 32% ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வச்சிருக்காங்க. 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அக்ராஸ் இந்தியா, பிளஸ் இன்டர்நேஷனலா 2 பிளான்ட் இருக்கு, UAE அண்ட் UK. ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ், LCVs அண்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஸ்விட்ச் மொபிலிட்டின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து ஸ்விட்ச்னு சொல்லிட்டு ரன் ஆயிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ ஃபார் ஃபினான்ஷியல் 2025 48 crores 535 crores கிட்ட மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் நெட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் இயர் 2025 பொறுத்த வரைக்கும் 3,383 crores கிட்ட இருக்கு. பிளஸ் 25% இயர் ஆன் இயர் growth ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. OPM பொறுத்த வரைக்கும் 19%. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 19%. ஃபினான்ஷியல் இயர் 14 பார்த்தீங்கன்னா அது வெறும் 4% தான். ஸோ ஒரு எக்ஸப்ஷனல் growth வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூல. இது ஒரு மல்டி இயர் டேர்ன் அரவுண்ட் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. கோவிட் அப்போ மட்டும் இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஸ் வந்து டிப் ஆயிருக்கும். ஸோ கோவிட் டைம்ல வந்து நெட் ப்ராஃபிட் கிராஷ் ஆகி ஃபினான்ஷியல் இயர் 2021ல -70 crore, ஃபினான்ஷியல் இயர் 2022ல -285 crore இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளோட சைக்கிளே ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. ரெக்கவரி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023ல ரிமார்க்கபிள் ரெக்கவரி வந்து கொடுத்தாங்க. 54% ப்ராஃபிட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல குறிப்பா இந்த ரெக்கவரி ஃபேஸ்ல நடந்த ப்ராஃபிட் வந்து அபரிவிதமான ப்ராஃபிட் சொல்லலாம். ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2020ல 460 கோடியில இருந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல நெட் ப்ராஃபிட்டா 3,380 கோடி வரைக்கும் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜென்யூனாவே டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்னன்னா, நெட் பாரோயிங்ஸ் வந்து 49,000 crores கிட்ட இருக்கு. இது வந்து ஒரு அலார்மிங் நம்பர் தான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, கம்பெனியோட கடன் டெப்ட் வந்து 8,500 crores இருந்து 49,962 crores கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு. இந்த நம்பர்ஸ் அலார்மிங்கா இருக்கலாம். நிறைய பேர் வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்றீங்க. இது வந்து அசோக் லேலாண்டோட ஸ்டாண்டலோன் டெப்ட் கிடையாது. ஹிந்துஜா லேலாண்ட் ஃபினான்ஸோட ஸ்டாண்டலோன், ஹிந்துஜா லேலாண்ட் ஃபினான்ஸோட டெப்ட். ஸோ ஜென்ரலா அது ஒரு சப்சிடரி கம்பெனி. வண்டி வாங்குறவங்களுக்கு லோன் கொடுக்குற கம்பெனி. அதாவது அவன் ₹100 லோன் கொடுக்கணும்னா ₹100 கடன் வாங்குவாங்க. ஸோ இதுதான் அதோட மேத்து. ஸோ இதுவுமே ஃப்ரம் சைக்கிளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நீங்க கடன் லாஸ் நினைக்க வேண்டாம், ஒரு பெட்டரான நம்பர்ஸ் தான். அண்ட் இது ஹாஸ் நத்திங் டு டூ வித் அசோக் லேலாண்ட். பட் குரூப் கம்பெனி கீழே டைப் ஆயிருக்கு. அசோக் லேலாண்ட் வந்து நெட் லிக்விடிட்டி கேஷா மட்டுமே இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025ல 4,242 crores, லிக்விடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டா 6,534 crores கிட்ட ஓவரால் வந்து வச்சிருக்காங்க.
இது கேஷ் ஃப்ளோ பாயிண்ட் ஆஃப் வியூல லிக்விடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வெறும் ஸ்டாண்ட் அலோன் பத்தி மட்டுமே பேசுறேன். பட் கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இருக்கு. ஜென்ரலா கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்குன்னா அது கம்பெனிக்கு நெகட்டிவ் நியூஸ் தான். பட் அசோக் லேலண்ட் பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோவை அவங்க வந்து மொபிலிட்டி வெஹிக்கல் ஸ்விட்சோட இவி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து புஷ் பண்றாங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா நீங்க பார்க்கணும். லக்னோல ஒரு கிரீன் பிளான்ட் வருது அண்ட் பேட்டரி பிளான்ட் வந்து போடுற மாதிரியும் பிளான்ஸ் இருக்கு. நெகட்டிவ் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனியோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், அதாவது நான் என்னோட சப்ளையருக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான காசு வந்து டீலர்ட்ட இருந்து வந்துருது. ஸோ இது -24. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் இப்போ கரண்டா இருக்கிற எல்லாத்துலயுமே அது ஒரு ஸ்டேபிளான நம்பர்ஸ் தான் இருக்கு. எக்ஸப்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் அப்படியே ட்ரிபிள் ஆயிருச்சு. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து டிசம்பர் 2022ல 545 crores இருந்தது, இப்போ 1200 crores கிட்ட இருக்கு. இதுவுமே அசோக் லேலண்டோடது கிடையாது, அந்த என்பிஎஃப்சி சப்சிடரி growthனால தான் இது இருக்கு. இதை நீங்க நெகட்டிவா பார்க்க வேண்டாம். ஹோல்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 51.51% ப்ரொமோட்டர் ஹிந்துஜா குரூப் வச்சிருக்காங்க. FAS 24.57%, DAS 13%, பப்ளிக் வந்து 10%. ஸோ FAS ஓட ஹோல்டிங் வந்து 16.59ல இருந்து 24.57 லாஸ்ட் 3 வருஷத்துல மட்டுமே நடந்திருக்கு. இது நிறைய பேர் இந்த கம்பெனி பாசிட்டிவா க்ரோ ஆகும் நம்புறாங்கிறத பேஸ் பண்ணி இருக்கு. ஷேர் ஹோல்டர் கவுண்ட்டுமே பெட்டராகவே இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஒரு முக்கியமான நெகட்டிவ் ரிமார்க் நீங்க ஸ்கிரீனர் இல்ல மற்ற ஆப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா போட்டிருக்கோம். ப்ரொமோட்டர் ஹஸ் பிளெட்ஜ் 40.1% ஆஃப் தியர் ஹோல்டிங். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நெகட்டிவ் நியூஸ் தான். ஆனா அந்த அவங்க ஏன் பிளெட்ஜ் பண்ணாங்கிற ரீசனை நீங்க பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொமோட்டர் ஒவ்வொரு தடவையும் பிளெட்ஜ் பண்ணும் போதுமே அவங்க வந்து ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கேஷ் அன்லாக் பண்றதுக்குமே பண்ணிருக்காங்க. கரண்ட் ஸ்டேட்ல 2024ல வந்து ப்ரொமோட்டர் 15% ஸ்டேக் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க. 2025ல அனதர் ஒரு அடிஷனல் 10% கிட்ட பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க. கரண்டா 40% கிட்ட ப்ரொமோட்டர் வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டாங்க. ஓவரால் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் பண்ணிட்டாங்க, ஸோ இந்த கம்பெனி மேல அதிருப்தி இருக்கு அப்படி கிடையாது. ஹிந்துஜா வந்து மல்டிபிள் குரூப்ஸ் வந்து ஓன் பண்றாங்க. இண்டஸ் இந்தியன் பேங்க் ஓட ஷேர் ஹோல்டிங்ஸ் எடுக்க ட்ரை பண்ணப்ப கொஞ்சம் ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் அண்ட் அதர்ஸ் இருக்கு. அசோக் லேலண்டுங்கிறது வந்து இதோட கொலாட்ரலா இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது. இது ஸ்பெசிபிக்கா அசோக் லேலண்டுக்குங்கிற மாதிரி கிடையாது. அசோக் லேலண்டோட இவி மார்க்கெட் வந்து ரொம்ப கேபிடலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. 5000 crore கிட்ட பேட்டரி பிளான்ட்டும் குளோபல் எக்ஸ்பென்ஷன்ஸும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான கமர்ஷியல்ஸ் நீடுக்காண்டி தான் நிறைய ஷேர்ஸை பிளேஸ் பண்றாங்க. இதுல நமக்கு இன்வெஸ்டரா நம்ம எடுத்துக்க வேண்டிய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ப்ரொமோட்டர் ஸ்டில் ரிமைன் ஹை. 51.51% கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. ஷேர்ஸை பிளேஸ் பண்ணிட்டாங்கிறதுனால ஷேர்ஸை வித்துட்டு வெளியே போகவில்லை. அசோக் லேலண்டோட தனிப்பட்ட பினான்சியல்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹிந்துஜா குரூப் லெவல் தவிர்த்துட்டு பார்த்தா. பட் ரெண்டு விஷயம் இருக்கு. ஹிந்துஜா குரூப் லெவல்ல இப்ப ஏதாவது நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்துச்சுன்னா அதுவும் அசோக் லேலண்டையுமே அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்னு, லெண்டர்ஸ் வந்து அதாவது இப்போ அந்த ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி லோன் கொடுத்தவங்க இப்போ மார்க்கெட் வந்து ஷார்ப்பா ஃபால் ஆகுதுன்னா அதை ஃபோர்ஸா விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு நெகட்டிவான செட்பேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது எக்ஸ்ட்ரீம் வர்ஸ்ட் ஸ்கோப்ல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங்கா இப்போ அசோக் லேலண்டோட கோத் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்து பாத்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஸ்ட்ராட்டஜில இவி தான் ஒரு ப்ரிமாமினன்டான பிளேயர் இருக்கு. ஸ்விட்ச் வந்து ஆல்ரெடி 3x கிட்ட மார்ஜின் ஜென்ரேட் பண்ணுது ஃபினான்ஷியல் இயர் 2025 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2026 3x growth இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. 5,000 crores பேட்டரி பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இவி ஆர்டரா மட்டும் 1800+ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இப்போதைக்கு அவங்க கிட்ட கன்ஃபார்ம்ட் ஆர்டர்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் growthமே 45% இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. அது போக ஆப்ரேஷனல் காஸ்ட்டை அவங்க குறைக்கிறதுக்காண்டி அவங்களோட மேனுஃபேக்சரிங் லொகேஷனை யூகேல இருந்து யூஏக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா பெட்டரான லாஜிஸ்டிக்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் ஆப்பிரிக்காக்கும் யூரோப்புக்கும் இவங்களால கொடுக்க முடியும்ட்டு இந்த ஃபேக்டரியில இருந்து 10,000 பஸ்ஸஸ் பெர் இயர் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் பிரிடாமினண்டா இருக்கு. ஸ்விட்ச் மொபிலிட்டி ஆல்ரெடி ஹிட் டபுள் டிஜிட் ப்ராஃபிட் நம்பர். 21% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இன் இந்தியா இன் இவி பஸ்ஸஸ் வந்து அசோக் லேலண்ட் தான் ஹோல்ட் பண்றாங்க. பிஎம்மோட இ பஸ் ஸ்கீம் வந்து இதுக்கு மல்டி இயர் டேல்விண்டாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது போக சைனீஸ்ல உள்ள ஒரு மேஜர் பேட்டரி மேனுஃபேக்சரோட சேர்ந்து டெக்ஜென் பார்ட்னர்ஷிப் நெக்ஸ்ட் ஜென் பேட்டரி டெவலப்மெண்ட்டுக்கு ரோட் மேப்பும் வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அசோக் லேலண்டோட growth ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே பெட்டரா இருக்கு. அது போக அசோக் லேலண்ட்ல ஒரு டிஃபென்ஸ் வெர்டிக்கல் இருக்கு.
அவங்க லார்ஜஸ்ட் வெஹிக்கிள்ஸ் ஃபார் ஆர்மி வந்து இப்போதைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தே ஹேவ் அரௌண்ட் 60,000 பிளஸ் ஸ்டாலியன் வெஹிக்கிள்ஸ் இப்போதைக்கு இருக்கு. 2 வருஷத்துக்கான ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆல்ரெடி புக்ட் அண்ட் ரன்னிங் இன் ஃபுல் கெப்பாசிட்டி. ஓவரால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அது போக ரீசெண்டா ஒரு கவர்மெண்ட் ஆர்டரும் வின் பண்ணியிருக்காங்க. அதுல BSV1 டீசல் பேசஞ்சர் பஸ் அண்ட் சேசஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதோட ஓவர் வேல்யூ பாத்தீங்கன்னா 668.78 crores அண்ட் கமிஷனிங் டைம் பொறுத்த வரைக்கும் October 2025 டு Jan 2027. ஸோ இதுதான் இந்த அசோக் லைலாண்டோட டீடைல் அனாலிசிஸ். அது போக 36 பிளஸ் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸோட கருத்துக்களை நான் எடுத்து கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 24 அனலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 10 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கு. ஏன்னா ஷேர்ஸ் கொஞ்சம் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஜியோ பொலிட்டிக்கலா நடக்கிற க்ரூட் ஆயில் டென்ஷன்ஸ்னால மட்டுமே. செல் ரேட்டிங் வந்து 2 பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் லோ பேர் மினிமமா 132 ரூபாயில இருந்து ஆன ஹையஸ்டா 250 rupees வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோத்திலால் வந்து 200 rupees கொடுத்திருக்காங்க. கான்சியஸ் ஹை டார்கெட் வந்து 250, மார்கன் ஸ்டான்லி 180, investing.com வந்து 203. ஸோ ஓவரால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2030 பை த டைம்ல இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 230 to 245 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா நிறைய அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஸோ ரிஸ்க் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா சிவி அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ங்கிறது ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ், சைக்கிள் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ப்ரொமோட்டர் அவங்க ஷேர்ஸை பிளெச் பண்ணது ஒரு ரிஸ்க் தான், பட் அது ஒரு மீடியம் ரிஸ்க் தான். ஏன்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான் ஷேர்ஸை பிளெச் பண்றாங்களே தவிர கடன் இருக்குங்கிறதுனால இல்ல. இவி எவாலுவேஷன் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இவி செக்மெண்ட் மார்க்கெட்டே இப்போதான் குரூம் ஆயிட்டு இருக்கு. பட் அசோக் லைலாண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க அங்க ப்ரொசிஷன் பண்றது ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. நெகட்டிவா கேஷ் ஃப்ளோ சைக்கிள் இருக்கு, பட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி இருந்தாலுமே கண்டினியூஸ் நெகட்டிவ் சைக்கிள் வந்து பெட்டரான இது கிடையாது. ஸோ என்ட்ரி பாயிண்ட் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஐடியல் என்ட்ரி ஜோன் 130 to 145. ஆல்ரெடி நான் ஷேர்ஸ் வச்சிருக்கேன்னா அக்யூமுலேட்டிவ் ஜோனா 145 to 165, காஷியஸ் ஜோன் 165 to 190. 165 to 190க்குள்ள இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னா 145 to 160க்குள்ள நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் 3 வருஷம் டு 5 வருஷம் இந்த ஷேர்ஸை நீங்க கண்டிப்பா ஹோல்ட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு பெட்டரான ஷேர்ஸாவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஷேர்ஸ் பத்தி அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா அந்த ஷேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.